சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்க மக்களே, இன்றும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார், சிம்ரன், மிதுன், கமலேஷ், யோகி பாபு, பகவதி பெருமாள், ஸ்ரீஜா ரவி, இளங்கோ, MS பாஸ்கர், ரமேஷ் திலக், யோகலட்சுமி மற்றும் பலர் நடித்து ஷால்ரோட் அவர்களின் இசையில் அபிஷன் ஜீவனத் இயக்கத்தில் மில்லியன் டாலர்ஸோட தயாரிப்பில் இந்த படம் வெளிவந்திருக்கு. ஒரு படம் வெளிவரதுக்கு முன்னாடியே ஒரு மிகச்சிறந்த ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்பவே இந்த காலத்தில் ரொம்பவே டவுட்டு. அப்படியே வந்தாலும் ஒரு சில நேரங்களில் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வைப் இருக்காது. பட் அது ஒரு சில படங்கள் கூட தெரியும். அந்த வகையில் ஒரு படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. படத்தோட ப்ரிவியூ ஷோலேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்தது. டீசர் ட்ரைலருமே நம்மளுக்கு அந்த ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ எனக்கு இந்த படம் நான் உள்ளே போய் உட்காரதுக்கு முன்னாடி எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கூடாது. டீசர் ட்ரைலர் எவ்வளோதான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் வச்சுக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் போனேன். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்க்கும் போது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலைன்னா அந்த படம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பிடிக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அப்படி இந்த படத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனோன்னா முதல் காட்சியிலே இந்த படம் நம்மளை வந்து ரொம்பவே ரசிக்க வைக்க போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே என்னையே அறியாமல் நான் உள்ள போயிட்டேன். முதல் காட்சியில் ஆரம்பித்து கடைசியாக அந்த முடிக்கிற வரைக்கும் இந்த படம் வந்துட்டு நான் அந்த படத்தில் ஒரு பகுதியாக, அந்த குடும்பத்தில் ஒரு பகுதியாக என்ன இந்த படம் ஈர்த்துச்சு. விமர்சனத்தையும் தாண்டி இந்த படத்தை எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்றது தான், ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஃபீலிங்கை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இந்த படத்தோட கரு ரொம்ப சிம்பிள். இலங்கையில் வாழ்வாதாரத்துக்கே ஒரு பெரும் பிரச்சனை ஏற்பட்டு அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பெரிய சர்க்கிள்களை சந்திச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு குடும்பம் அங்கேருந்து தப்பிச்சு தன்னோட மைத்திரனை நம்பி ராமேஸ்வரத்துக்கு வந்துடுறாங்க. வந்த இடத்துல போலீஸ் கிட்ட சிக்கும் போது அவங்க கிட்ட பல கதைகளை எழுப்பி அந்த சின்ன பையன், அந்த குடும்பத்தோட சின்ன பையன் அவங்க அங்கேருந்து காப்பாற்றி யோகி பாபு மூலியமா சென்னை வந்துடுறாங்க. பட் அவங்களோட தமிழ் அவங்க எங்கே காட்டி கொடுத்துருமோன்னு ரொம்பவே வந்து மறைஞ்சு யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணும்னு நினச்சி வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்கே உள்ள சூழ்நிலை அது எல்லாத்தையும் மாற்றி அவங்களாம் அந்த காலனிக்குள்ளேயே ஒரு ரொம்பவே பிடித்த ஒரு குடும்பமாக மாறுது. இதுக்கிடையில இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு ரமேஷ் திலக், அதாவது அந்த காவல்துறை அதிகாரியாக வர்றது நம்ம வந்து ரமேஷ் திலக் தான். அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது இந்த குடும்பத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ராமேஸ்வரத்தில் இவங்க போகிற வழியில் போட்டிருக்கிற குப்பையை கொண்டு வந்து ஒரு குப்பை போட்டிருப்பாங்க, அது பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு அங்கே உள்ள ஒரு மேலதிகாரிகிட்ட சொல்ல, ஆல்ரெடி அவர் ஒரு லாக்அப் டேத்துனால பிரச்சனையில பாதிக்கப்படும் போது இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும், அதில் தப்பிக்கலாம்னு நினச்சி இந்த குடும்பத்தை சேஸ் பண்ணி வர்றாரு. கிளைமேக்ஸில் இவங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃபும் இருக்குது. பட் அங்கே ஒரு ட்விஸ்டோட வச்சு இந்த காலனியில் உள்ள மக்கள் இவருக்கு என்ன பண்ணாங்க, அவங்க போலீஸ் கிட்ட மாட்டினாங்களா, நாடுகடத்தப்பட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். ஸோ எனக்கு இந்த படம் ஏன் இந்த அளவுக்கு பிடிச்சிது அப்படின்றத முதல்ல இந்த படத்தோட கேரக்டர்ஸ் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் சசிகுமார் வந்துட்டு நம்ம பலவிதமான கதாபாத்திரங்கள் பார்த்துருக்கோம். பட் சால சிறந்தது அப்படின்னு நம்ம வந்து இந்த கேரக்டர் சொன்னோம்னா அடுத்த படமே அதை உடச்சி காட்டுவார். அப்படிதான் அயோத்தியிலையும் கருவன்லையும் இப்பா பர்ஃபெக்ட்பா அப்படின்னு நினைக்கும் போது இந்த தாஸ் வந்து நிற்கிறாரு. ஒரு 2 வளர்ந்த பிள்ளைகளுக்கு தந்தையாகவும், ஒரு மனைவி கிட்ட ரொம்பவே வந்து நெருக்கத்துவே ஒரு காதலோடு இருக்கிற கணவனாகவும், சமூகத்தில் ஒரு பொறுப்புணர்வுள்ள இருக்கிற ஒரு மனுஷனாகவுமே இந்த கேரக்டரோட ஒரு அந்த ஸ்டெடியும் அதை பண்ண இதை ஆர்க்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே அருமையாக இருந்தது. 2வது இந்த படத்தோட கதாநாயகி சிம்ரன். அதாவது சிம்ரன் வந்து நம்ம வந்து ஒரு சிறந்த நடன டான்ஸராக பார்த்துருக்கோம், நல்ல பர்ஃபார்மராக பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் சில நாட்களுக்கு முன்னாடி. பட் இந்த படம் ஒரு 2 வளர்ந்த பசங்களுக்கு ஒரு தாயா, நான் சொன்ன மாதிரி சசிகுமார் எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக பண்ணாரோ அதுக்கு கொஞ்சம் கூட மிக இல்லாமல் சிம்ரன் அவர்கள் நடிப்பும் பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 2 பசங்க மிதுன் அண்ட் கமலேஷ், நிறைய இடத்துல கமலேஷ் வந்து நம்மளை சிரிப்பு வைத்தது. கமலேஷ் வந்தாலே நம்மளுக்கு சிரிப்பு தான் அப்படின்றது அவரோட ஆக்டிங். அதுவும் ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அப்பா பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து தொட்டதெல்லாம் தூள் பறக்குது அந்த பாட்டுக்கு. உண்மையிலேயே அந்த இடம் வந்து தியேட்டர் வந்து பிளாஸ்ட்டு. உண்மையிலேயே இனிமேல் அந்த பாட்டை கேட்குறப்பலாம் எனக்கு இதுதான் ஞாபகம் வருமே ஒழிய அது ஒரிஜினாலிட்டியே எனக்கு ஞாபகம் வராது. அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மிதுன் ஆவேசத்தில் 3 பேரில் ஒருத்தனா தெரிஞ்ச ஒரு பையன் இந்த படத்தில் தனித்துவமாக தெரியுறான். அதுலேயும் சசிகுமாருக்கு இவருக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த இடத்துல அவர் அந்த காரணத்துங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் உடையிற விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் யோகலட்சுமி தங்கியிருக்கிற வீட்டு ஓனரோட பொண்ணா வருவாங்க. அவருக்கும் மிதுனுக்கும் அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். கடைசியாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த காதலை அவங்க வெளிப்படுத்துற விதம் தன்னையே அறியாமல் எதிர்ச்சியாக வெளியே வரும்போது அவங்களோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. அவ்வளோ அழகியலா ஒரு சீனை ஒரு ப்ரொப்போசலை பண்ண முடியுமா அப்படின்றத ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. பகவதி பெருமாள் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு போலீஸ் கேரக்டரை வந்து ரொம்ப சிரிக்கவும் வச்சு சார்கஸ்டிக்காகவும் பண்ணக்கூடிய ஆள் அவர். அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி இளங்கோ, MS பாஸ்கர், ரமேஷ் திலக் இவங்க எல்லாரோட கேரக்டருமே சால சிறந்ததாக இருக்கும். ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நடிப்புன்னு வரும்போது இவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நான் தான் சொன்னேன், அந்த படத்துக்குள்ளே நம்ம உள்ளே கூட்டு போகிற அளவுக்கு அவங்க நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. எல்லாருமே பர்ஃபெக்டாக இருந்தது. இதில் நான் ராமேஸ்வரத்தில் அந்த மேலதிகாரி அவர் அந்த காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கிற அவருமே வந்து பிரமாதமாக ஒரு வில்லனும், அதாவது
பண்ண தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீமும் போவாருன்றத அழகாக காட்டியிருப்பாரு அவ்வளோ நெருக்கத்திலையும். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த காட்சி அமைப்பிலையும் வர அந்த நகைச்சுவை உணர்வு நம்மளுக்கு இருக்கும், பட் அவருக்கு அதை விட டென்ஷன்றதையும் ரொம்பவே அழகாக காட்டியிருப்பார். ஸோ கதாபாத்திரங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக பிளெண்டாக இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் அபிஷன், அவருமே இந்த படத்தில் ஒரு சின்னதாக கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. எனக்கு இந்த படத்தில் பிடித்த கதாபாத்திரங்கள்ல அவரது டாப் 3ல வரும். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம், ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் நடிகராகவும் ரொம்பவே அருமையாக சிறப்பாக பண்ணியிருப்பார். ஸோ ஒரு படம் பார்க்குறப்போ இந்த கேரக்டர்ஸ்லாம் எவ்வளோதான் நல்லா நடிச்சாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை லேக் போர் அடிக்கும். அந்த மாதிரி எந்த விஷயமே இந்த படத்தில் எனக்கு அமையவே இல்லை. எனக்கு அதுக்கு ஒரு நெகட்டிவ் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க டேரக்டர் ரெடியாக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ரைட்டிங் சால சிறந்ததாக இருந்தது. இந்த ரைட்டிங், இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு நிறைய இடங்களில் நம்மளுக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இசை. அதில் வந்து நம்ம ஷான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன படங்களுக்கான படங்களில் அவர் போடுற பாடல்களும் பிஜிஎம்மும் எப்போவுமே அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆள். இந்த படத்துலையுமே அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரை விட இந்த மாதிரி படங்களுக்கு யார் இப்போ பெட்டராக பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட முடியும்னு எனக்கு தெரியல. அதில் அவரை மிஞ்ச ஆள் இல்லை. ஸோ அதுவுமே பயங்கரமாக இருந்தது. டெக்னிக்கல் வைஸ் கேமராவும் சரி, எடிட்டிங்கும் சரி, மற்ற விஷயங்களுமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாரோட அந்த ஹோம்ஒர்க்கும் அவங்களோட அந்த கூட்டு முயற்சியும் படத்தில் விஷுவலாக பார்க்குறப்போ நம்மளுக்கு அது ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு உணர்வை கொடுக்குது. அந்த படத்தில் நம்மளும் ஏதோ ஒரு படத்தில் பகுதியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் கொடுக்குதுன்னா அது இவங்க எல்லாரோட ஒர்க்கும் தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஃப்ளாஸு நெகட்டிவ் அப்படின்ற விதத்தெல்லாம் எனக்கு இனிமேல் தோணல. ஏன்னா இது எனக்கு ஒரு படமான்றதையும் தாண்டி நம்ம வாழ்வையில் நடக்கிற அங்கங்கே நடக்கிற விஷயங்கள் தான். அதையும் தாண்டி ஒரு ரெஃப்யூஜியாக, ஒரு அகதியாக வந்து இங்கே அது தப்பாக இருந்தாலும் மறைஞ்சு வாழ்கிற மக்களோட மனநிலையும் அவங்களோட வாழ்வியலும் எவ்வளோ சிரமத்துக்குள்ளதாக இருக்குன்றதையுமே வந்து அவர் ரொம்பவே அழகாக படம் பிடிச்சி காட்டியிருப்பாரு. ஓவராலாக எனக்கு இந்த படம் வந்து ஒரு 100க்கு 100 கொடுக்குற அளவுக்கு தான் எனக்கு இந்த படம் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும், ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சு சந்தோஷமாக இருந்து அழுது எமோஷனலாக உடஞ்சி இந்த மாதிரி எல்லா விதமான எமோஷன்ஸ்குள்ளேயும் நான் போயிட்டு வரணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் உங்களுக்கான படம். தாராளமாக தியேட்டர் போங்க, கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்து வரோம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு மசாலா, வேற ஒரு நோட்டத்துக்கு வந்து சந்திக்கிறேன். உங்கள் விஜய் காதகன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.